வெள்ள நீர் வடிகாலாக காணப்படும் முட்டுக்காடு நீர்நிலையில் ஊராட்சி நிர்வாகமே குப்பைகளை கொட்டி அசுத்தப்படுத்தி வரும் அவலம் நிலவுகிறது. கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளம் அருகே அமைந்துள்ளது முட்டுக்காடு நீர்நிலை. பத்தாண்டுகளுக்கு மேலாக நீர்நிலையோரம் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளால் சில காலம் அவை தவிர்க்கப்பட்டது. ஆனால் தற்போது ஊரடங்கு காலத்தில் மீண்டும் குப்பைகள் கொட்டப்பட்டு நீர்நிலை அசுத்தப்படுத்தப்பட்டு வருகிறது. குடியிருப்பு அலுவலக குப்பைகள் மட்டுமின்றி மருத்துவ கழிவுகளும் கொட்டப்பட்டு வருகிறது. அதுவும் திருப்போரூர், படூர், நாவலூர் என சுற்றுவட்டார ஊராட்சிகளுக்கு சொந்தமான வாகனங்களிலேயே குப்பைகள் கொண்டுவரப்பட்டு இங்கு கொட்டப்படுகிறது. And this has been here for many years, and it's our endeavor to try and stop this because the garbage dump here is burnt at a regular basis and makes the community's living unbearable. The environment has got polluted and the backwater of Muthukadu has been fully silted up and the width of the backwater is reducing. குப்பைகள் கொட்டப்படுவதால் முட்டுக்காடு உவர்நீர் சாக்கடை நீராக மாறிவிட்டதாகவும் நீர்நிலையின் ஆழம் குறைந்து விட்டதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்பெல்லாம் லாரி, பஸ் அதெல்லாம் போறாங்க. அப்பெல்லாம் படகுல தான் போவாங்க. அப்புறம் பெரிய பள்ளம். இப்போ இந்த சின்ன சின்ன போட்டு ஓடுறது கூட 2 அடி 3 அடி தண்ணி தான் இருக்குது. இப்போ அப்பெல்லாம் குறைஞ்சது 30 அடி தண்ணி இருந்துச்சு. இப்போ அந்த கழிவு நீர், இந்த பிளாஸ்டிக்கு, இந்த பில்டிங் கட்டுற பொருளுங்க எல்லாத்தையும் கொட்டி 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 தரையாகி போச்சு. நீர்நிலை தொடர்ந்து மாசடைந்து வருவதால் கடந்த காலங்களில் வலசை வரும் பெலிக்கன், பிளமிங்கோ உள்ளிட்ட அரிய வகை பறவைகளின் வருகை குறைந்துவிட்டது. இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலனில்லை என்கின்றனர் ஆர்வலர்கள். பறவைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அன்னப்பறவை, பிளமிங்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்னப்பறவைகளை, பெலிக்கன்ஸ், இந்த மாதிரி நிறைய பறவை இனங்கள் பார்க்கலாம். போய் இப்போ லாஸ்ட் அந்த 5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வர்றது ஒரு 5-6 வருஷம் வர்றேன். இப்போவே இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள். தண்ணியோடைய அளவு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 30 அடி அந்த கரையோரத்துலேருந்து 30 அடி உள்ளே வந்துருச்சு. இப்போ நான் கூட நினச்சேன் ஹை டைடு லோ டைடுனால தண்ணி கம்மியாகிடுச்சு. பிறகு இப்போ பார்க்கும்போது உண்மையில் தண்ணி காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சில்ட், இந்த உள்ள இந்த இவரனால இப்போ இதாகி போச்சு. இப்போ முட்டுக்காடு நீர்நிலையில் குப்பைகள் கொட்டப்படுவது பற்றி சம்பந்தப்பட்ட திருப்போரூர் வட்டாட்சியர் மல்லிகா ராஜேந்திரனை தொடர்பு கொண்டபோது தற்போதுதான் பணியிட மாறுதலாக்கி வந்திருப்பதாகவும் உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மூத்த அதிகாரி ஒருவரை அனுப்பி ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டிருப்பதாக சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் கிரிதர் தெரிவித்தார். முட்டுக்காடு என்றதுமே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது படகு சவாரி செல்ல சிறந்த இடம் என்பதுதான். ஆனால் சென்னை மாநகரத்தின் வெள்ள நீர் வடிகாலாகவும் முட்டுக்காடு நீர்நிலை உள்ளது. இதனால் சூழல் முக்கியத்துவம் கருதி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் சதீஷ்.